ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுவும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால சீக்கிரமா ஆன்லைன்ல பார்த்துடலாமா? அதாவது ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பையனை மட்டும் கூட்டிட்டு ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு வராங்க. அங்க ஒரு வாடகை வீடு எடுத்தும் தங்குறாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்துலயா ஒரு மிகப்பெரிய ஒரு லேக் ஒன்று இருக்குது. இப்படி இருக்கச்சுல திடீர்னு நைட் டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த லேக்ல இருந்து இவங்க நினைச்சு கூட பார்க்காத ஏதோ ஒன்று வந்து வெளியில வந்து இவங்களையும் இவங்க பையனையும் பயமுறுத்துது. ஸோ அந்த லேக்ல இருக்கிறது என்னது, அதுகிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை பயங்கர த்ரில்லாவும் கடைசியில பயங்கரமான ஒரு ட்விஸ்டோடையும் வச்சு முடிச்ச கதை தான் 2022 ரிலீஸ் ஆன மான்ஸ்டர்ஸ். சரி, அங்கே டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த படம் எப்போ நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னா 1950s நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுலயும் ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்கல்ல. ஸோ இவனுடைய பேர் வந்து கோடி. அது போக இப்போ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான கனவு கண்டுட்டு இருக்கிறான். ஏதோ லேக்குக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி ஏதோ வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் அவனுக்கு கேக்குது. டக்குன்னு இவனுடைய அம்மா இவனை கூப்பிடுறாங்க. ஸோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேர் வந்து லாரா. என்ன ரெடி ஆயிட்டியா, நம்ம கிளம்பலாமா அப்படின்னதும் ஸோ இப்பதான் தெரிய வருது இவங்க இந்த ஊரை காலி பண்ணி போக போறாங்க போல. ஸோ இந்த ஊரை காலி பண்ணி கலிபோர்னியால ஒரு சீக்கிரட்டான இடத்துல போய் தங்கி வாழ போறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்தது டிராவலை தான் காமிக்கிறாங்க. இந்த சின்ன பையன் ரொம்பவே சோகமா ஜன்னலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு இந்த ஊரை காலி பண்ணி போறதுல விருப்பமே கிடையாது போல. இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது போல. அதனாலதான் யாருக்கிட்டையும் பேசாம தனிமையா இருக்கலாம்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு அந்த கலிபோர்னியா இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அங்க வந்ததுமே இந்த இடத்துல இப்போ வாடகை வீட்டு தங்கணும் இல்லையா, அதனால ஒருத்தங்க கிட்ட சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஓனரும் நம்ம ஹீரோனை மீட் பண்ணி சாவி கொடுக்குறாரு. ஸோ இவருக்கு சொந்தமான வீட்டில் தான் நம்ம ஹீரோயின் வந்து தங்க போறாங்க போல. ஸோ சாவியை கொடுத்துட்டு நல்லபடியா வீட்டை பார்த்துக்கோமா, உனக்கும் ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் சரியா அப்படின்னு ரொம்பவே நல்ல விதமா தான் பேசுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஹவுஸ் ஓனர் கிடைக்கிறது ரேர் தானே. அதனால நம்ம ஹீரோயினும் ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு சொல்லவும் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனருடைய ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுடைய பேரு லெனோரா. ஸோ இந்த ஹவுஸ் ஓனர் எவ்வளவு சாஃப்டா இருந்தாங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அவங்களுடைய ஒய்ஃபான இந்த லெனோரா. ரொம்பவே ரக்குடா தான் இருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்கிற பார்வையிலேயே அவ்வளோ கோவமா இருக்காங்க. இந்த பொண்ணுக்கெல்லாம் வாடகைக்கு கொடுக்கணுமான்ற மாதிரி. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அதை கண்டுக்கல. அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடு பார்க்கறதுக்கு அவ்வளோ பெருசா சூப்பரா இருக்கும். ஸோ உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் அவங்க பையனுக்கு தானே சமாதானப்படுத்தணும். அதனால அவனுக்கு அழகான ஒரு ரூமை கொடுத்து இதுதான் அவனுடைய ரூம், சுத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட அந்த சின்ன பையனும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமை பார்க்கறான். ஸோ அவனுக்கு லைட்டா பிடிச்சிருக்குது. அதனால ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா பின்னாடி ஒரு லேக் இருக்குது. அதுவும் பெரிய லேக் போல. அப்படியே இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ புதுசா வீட்டுக்கு வந்திருக்கா இல்லையா. ஸோ அதனால எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சின்ன பையன் நான் வெளியில நின்று விளையாடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே இங்க பக்கத்துல நின்று விளையாடு, வேற எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அவங்க வந்து வீட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா அப்படியே வெளியில வந்து பாக்குறான். பார்த்தா இவங்க வீடு மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. பக்கத்துல வேற யாரு வீடுமே இல்ல. இப்படி இருக்கச்சுல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ வீடை வந்து கிளீன் பண்ணி எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்டு இருக்கா இல்லையா. அப்ப அப்படியே விண்டோ வழியா எட்டி பாக்குறாங்க நம்ம பையன் இருக்கானான்ற மாதிரி. ஆனா ஹீரோயினுடைய பையனை காணோம். உடனே பதறி போறாங்க. ஐயோ எங்க போயிருப்பான், சரி ஓகே பக்கத்துல எங்கயாவது விளையாடுவானா இருக்கும் அப்படின்னு வேகமா வெளியில வந்து பாக்குறாங்க. வெளியில வந்து பார்த்துமே அவனை காணோம், எங்க போனான்றது தெரியல. சோ அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு வேகமா அவனை தேட ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த சைடு நம்ம சின்ன பையனை பார்த்தா அவன் எங்க இருக்கானா அந்த லேக் இருந்துச்சு இல்லையா, அந்த லேக்குக்கு பக்கத்துல நின்னு அதையே அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஏதோ ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த லேக்குக்குள்ள இருந்து ஒரு மெலோடியான வாய்ஸ் கேக்குது. அதுவும் இவனுடைய ட்ரீம் வந்திருக்கும் இல்லையா ஸ்டார்டிங் சீன்லயே, அதுல வந்த வாய்ஸ் மாதிரியே கேட்க இவன் அப்படியே அசையாம அதே பார்த்துட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ மேலே எழும்பி மறுபடியும் தண்ணிக்குள்ள போற மாதிரி எல்லாம் தெரியுது. டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து இவனுடைய பேரை சொல்லி கூப்பிடும் போது தான் இவன் மறுபடியும் நார்மல் நிலைமைக்கே வரான். அப்ப நம்ம ஹீரோயின் இவனை பார்த்து இங்க பாரு, இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்க வர்றதுல ஆபத்து, தண்ணிக்கு பக்கத்துல எல்லாம் வராத சரியா அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து வேகமா வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் ஆயிடுது. சோ நம்ம ஹீரோயின் வந்து தூங்காம புக் படிச்சுட்டு அப்படியே டிவியும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த டிவில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கமர்ஷியல் ஷோ ஓடிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இது அவங்க அப்படியே ரிலாக்ஸா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு போன் கால் அடிக்குமா. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வேகமா வராங்க. வேகமா வந்து போன் அட்டென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த போனை லைட்டா தூக்கிட்டு அந்த ரிங் கட் ஆன உடனேயே அதை அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. சோ எதுக்கு எடுத்து பேச மாட்டாங்கன்றது தெரியல. அதுக்கப்புறம் நேரா வராங்க, மறுபடியும் டிவி பாக்குறாங்க. ஆனா இந்த வாட்டி டிவில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மான்ஸ்டர் சம்பந்தப்பட்ட ஷோ போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் அங்க இருக்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து ஒரு பொண்ணை வந்து பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கவும் அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோயின் அது பாட்டுக்கு அப்படியே தூங்கிட்டுறாங்க. சோ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் ஆனதுமே அந்த இடத்துல புயல் காத்து மாதிரி வீசுது. பயங்கர வேகமா காத்து வீச சோ இதனால வீட்டுக்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட ஆரம்பிக்குது. மேல இருக்கிற லைட் எல்லாம் சேக் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயத்துல அந்த சின்ன பையன் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்
சோஃபாவுக்கு வெளியில ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினை காமிச்சா அவன் வந்து சோஃபால தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப அவளுக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரி வருது. என்னன்னா இவ இப்போ டிவில பாத்துட்டு இருந்தாலே ஒரு ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த பொண்ணு உருவத்துல இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரியும் அந்த மான்ஸ்டர் இவளுடைய காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் மேல ஹீரோ வந்து இவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற மாதிரியும் தெரிய டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சிடுறாங்க. சோ இதெல்லாம் கனவு தானே. அதே சமயத்துல அந்த சின்ன பையனும் கத்துற மாதிரியான சவுண்ட் கேட்க சோ வேகமா நம்ம பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு ரூம்ல வந்து பார்த்தா அவன் வந்து பதறான். அம்மா இங்க மான்ஸ்டர் இருந்துச்சு, ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்துச்சு அப்படின்னு பதறிக்கிட்டே ஜன்னல் பக்கமா காமிக்க பயப்படாத அப்படின்னு சொல்லி வேகமா ஜன்னல்லாம் திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க லேக் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. இங்க பாரு, இங்க பெரிய புயல் காத்து மாதிரி அடிச்சது இல்ல, அதான் நீ லைட்டா பயந்துட்ட போல. ஸோ நீ எதுக்கும் பயப்படாத சரியா, நான் அவன் கூட இருக்கிறேன். எனக்கும் ஒரு சில கனவுலாம் வந்துச்சு, அதெல்லாம் அந்த புயல் காத்தா தான் இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும் சரியா. அது மட்டும் இல்லாம நாளைக்கு வந்து உனக்கு புது ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அதனால நல்லா தூங்கு இப்பவே அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பையன் வந்து கொஞ்சம் பயப்படுறான். சரிம்மா நீங்க வந்து அந்த கதவை வந்து க்ளோஸ் பண்ணாம போங்க அப்படின்னு சொல்லிட நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா கதவை திறந்து வச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. ஸோ வெளியில வந்தவங்க வேகமா பாத்தீங்கன்னா போன் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு டாக்டருக்கு வந்து கால் பண்றாங்க. ஆனா டாக்டரோடைய அந்த செக்ரட்டரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டாக்டர் வந்து இப்போ இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுமா நீங்க சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் சொல்லாம கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு அங்க மறைச்சு வச்சிருந்த ஒரு ஆல்கஹால் எடுக்கிறாங்க. அதை எடுத்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. ஸோ விடிஞ்சதுமே நம்ம சின்ன பையனை வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால அவனை கூட்டிட்டு அங்க இருக்கிற ஒரு நல்ல ஸ்கூல்ல வந்து சேர்த்து விட்டுட்டு இங்க பாரு, இனிமேல் நீ பழசெல்லாம் நினைக்க கூடாது, இந்த ஸ்கூல் தான் உன்னுடைய புது ஸ்கூல் சரியா, இங்க புது புது நண்பர்கள் எல்லாம் நீ சேர்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை விட்டுட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய புது வேலைக்கு வந்து ஜாயின் பண்றாங்க. ஏன்னா புது ஊரு புது வேலை எல்லாம் பார்க்கணும்ல. சோ என்ன வேலையில வந்து ஜாயின் பண்றாங்கன்னா, இந்த டைபிஸ்ட் மாதிரியான ஏதோ ஒரு ஒர்க் தான். அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட டேபிள்ல இவங்களுடைய பொருள் எல்லாம் எடுத்து டெக்கரேட் பண்றாங்க. அதுல இவங்களுடைய பையனுடைய போட்டோ எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே டைம் போகுது, ஹீரோயினுடைய ஒர்க் எல்லாம் நல்ல விதமா போகுது. அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. ஸோ இப்போ உங்களுடைய பையனை கூப்பிட ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, அதனால ஸ்கூலுக்கு வெளியில வந்து வெயிட் பண்ண. ஆனா பையனை பாத்தீங்கன்னா ஹாப்பியா வந்த மாதிரி இல்ல, ரொம்பவே சோகமா வரான். அவனுக்கு புதுவிதமான எந்த ஒரு ஃப்ரெண்டும் அமையல போல நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கேட்ட கொஸ்டினுக்குமே அவன் எந்த ஒரு ஆன்சருமே பண்ணல. அப்புறமா வீட்டுக்கு வந்ததுமே சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் அவளுடைய வேலையில என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன பண்ணா அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த சின்ன பையனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த சமயத்துல மறுபடியும் போன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இந்த வாட்டி ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த போன் வந்து கண்டுக்கவே இல்லை. அவளுடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது, இருந்தாலுமே அதெல்லாம் கண்டுக்காம போனை இக்னோர் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தூங்குற டைம் வந்துருது. ஸோ அவங்களுடைய பையனுக்கு கதை சொல்லணுன்றதுக்காக ஒரு புக் எடுத்து ரீட் பண்றாங்க. ஸோ அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆடு கதை தான் இருக்குது. அதாவது அந்த ஆடுக்கும் அதோடைய எனிமிக்கும் நடந்த சண்டையில அந்த எனிமி வந்து அந்த ஆடை வந்து கீழே தள்ளின மாதிரியும், அதுவும் ஏதோ ஒரு பிரிட்ஜில இருந்து கீழே விழுந்த மாதிரியும் எல்லாம் போட்டிருக்கேன். சோ அதோட அந்த கதை முடியுது. உடனே இந்த சின்ன பையன், அம்மா எனக்கு இன்னொரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாருப்பா இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல, நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால நல்லா தூங்கு சரியா அப்படின்னு சொன்னதுமே அந்த சின்ன பையன் வந்து சரிமான்னு சொல்லிட்டான். சோ சொல் பேச்சை கேட்கிற குழந்தை போல, ஆனா என்னுடைய கதவை மட்டும் பூட்டிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அதை திறந்து வச்சுட்டு அப்படியே வெளியில வந்துட்டாங்க. சோ வெளியில வந்துட்டு டிவி பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல போன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. சோ வேகமா வந்து போன் அட்டென்ட் பண்றான். சோ அந்த போன்ல ஹீரோயினுடைய பேரை சொல்லி ஏதோ ஒரு ஆள் பேசுற மாதிரி தெரியுது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாம அப்படியே கட் பண்ணிடுறாங்க. ஸோ கட் பண்ணதும் மறுபடியும் வந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆன் ஆகலை. அந்த சமயத்தில் இன்னும் ஸ்ட்ரேஞ்சராக என்ன நடக்குதுன்னா, இவங்க உட்காந்துருப்பாங்கல்ல ஒரு சோஃபா, அந்த சோஃபாக்கு சென்டரில் யாரோ கீறி விட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி, அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இதை பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. அப்படின்னா யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னா அதெல்லாம் அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு அந்த குழாயில இருந்து தண்ணிலாம் சொட்ட ஆரம்பிக்குது. இவளுக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி. அந்த டைம்ல மறுபடியும் போன் ரிங் ஆக ஹீரோயின் கோவமா வந்து அட்டென்ட் பண்ணி பேசலான்னு பார்த்தா, ஆனா இந்த வாட்டி கால் பண்ணது ஹீரோயினுடைய அம்மா தான். அவங்களுடைய பேர் வந்து எலிசபெத். அம்மான்னு தெரிஞ்சதுமே அம்மா மேல பயங்கர கோவப்படுறா. நீங்க தான் எல்லாருக்கும் நம்பர் கொடுத்தீங்களா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நீங்க தான் நம்பர் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து பேசி இருந்திருப்பாரு இல்லையா, அவரு ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் போல. ஆனா ஹீரோயினுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, நான் வந்து உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் உன்னுடைய நம்பர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு என்னுடைய நம்பர் கொடுக்குறீங்க, நான் எதுக்கு இங்க வந்தேன், தனிமையா இருக்கணும்ன்றது தானே, என்னுடைய பிரைவேசி எதுக்கு நீங்க கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ உன்னுடைய ஹஸ்பண்ட் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியுது, அவர் பண்ண காரியத்துக்கு நீ அவர் மேல கோவப்படுறதா, ஆனா நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கமா, எவ்வளவு நேரம் தான் நீ தனிமையா இருப்ப அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்கம்மா, நீங்க தான் இப்படி இருக்கீங்க, ஆனா என்னுடைய பாட்டி வந்து எப்போதுமே எனக்கு தான் சப்போர்ட்டிவா இருந்தாங்க இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்ல, இங்க பாரு இப்போ நானும் உனக்கு தான் சப்போர்ட், நான் உன்னுடைய ஹஸ்பண்டுக்குலாம் சப்போர்ட் கிடையாது, இருந்தாலும் அவர் சொல்றதையும் நம்ம கொஞ்சம் கேட்கணும்ல அப்படின்னு மருமகனுக்கு கொஞ்சம் சாதகமா பேசிட்டு, இந்த மாதிரி அவரும் கொஞ்சம்
கலிபோர்னியா வரேன்னு சொன்னாரு, வேணா உங்க வீட்லயே கொஞ்சம் தங்க வையேன் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் கோவமா என்னுடைய அட்ரஸ் எல்லாம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு இந்த சின்ன பையனை காமிச்சா அவன் பாத்தீங்கன்னா அவனுடைய ரூம்ல இருக்கான்ல, அப்படி ரூம்ல இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லேக்க பாக்குறதுக்காக விண்டோ திறந்து பாக்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த லேக்ல ஏதோ க்ளோ ஆகுற மாதிரி தெரியுமா. சோ இதை பார்த்து அவன் அப்படியே ஹிப்னாடைஸ் ஆன மாதிரி அதே பார்த்துட்டு இருக்க. அவனுடைய ரூம்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கருப்பு கலர் லிக்யூட் மாதிரி வருது. அது வந்து அப்படியே கதவு லாக் ஆயிட உடனே அவன் பயத்துல கத்த ஆரம்பிச்சிட்டான். சோ அவன் கத்துனதுமே நம்ம ஹீரோயின் வேகமா மேல வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த சின்ன பையனும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இந்த மாதிரி அந்த லேக்ல ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துச்சு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பயப்பட. ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் இங்க பாரு, நீ மறுபடியும் கனவு காண்றேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரியா, அதெல்லாம் கண்டுக்காத, புது வீட்டுக்கு வந்திருக்கோம்ல அதனாலதான் உனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த கருப்பு லிக்யூட காமிச்சா அது இவங்க வீட்டுக்குள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயின் சின்ன பையனை படுக்க வச்சுட்டு அவங்க ஹாலுக்கு வந்து அவங்களுடைய ஒரு இயரிங்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடும்போது ஒரு கபோர்டுக்கு கீழேயா ஏதோ பஞ்சா இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் அந்த சோஃபா பிஞ்சு இருக்கும்ல அதே கலர்ல இருக்க. சோ இதனால நம்ம ஹீரோயின் இப்போ லைட்டா பயந்துடுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க போர்வை எடுத்து மேல போர்த்திட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. சோ என்னன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு பயம் வந்தாலுமே இந்த மாதிரி போர்வையை மூடிப்பாங்க. அவங்களுடைய பாட்டி தான் வந்து சமாதானப்படுத்துவாங்க. சோ அதையும் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்து பயத்துல இந்த மாதிரி போர்வை மூடிக்க. சோ அந்த பாட்டி தான் வந்து இங்க பாரு, நீ எப்போதுமே தைரியமா இருக்கணும், நான் எப்போதுமே உன்னோட சைடு தான் சரியா, அது மட்டும் இல்லாம வா நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஹீரோனுக்கு நிறைய அவங்களுடைய சின்ன வயசுல நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. அதை சொல்லித்தான் அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் மறக்க வச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோனுக்கு கடைசியா அந்த டாக்டர் கிட்ட பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அதான் நம்ம ஹீரோயின் நிறைய வாட்டி ஒரு டாக்டருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த டாக்டர் தான் கால் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணா ஆனா நான் எடுக்கல அப்படின்னு இங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அந்த டாக்டர் வந்து கரெக்டா கேக்குறாங்க, இந்த மாதிரி உனக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது கனவு வருதா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோயினும் ஆமா அப்பப்போ வருது, ஆனா அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது மெடிசன் இருந்தா சொல்லுங்க, நான் மறுபடியும் என்னுடைய மெடிக்கேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல. ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு அது மறுபடியும் வரக்கூடாது, அதனால நீ என்ன பண்றேன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. ஸோ நீ இப்போ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டதும் நான் இப்போ வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த சிட்டில இல்லை, நான் தள்ளி வந்துட்டேன், நான் இப்போ வேற இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு கேட்டதுமே அந்த டாக்டரும் அப்படின்னா நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து அந்த கொஸ்டினுக்கு எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாம அப்படியே நான் அப்புறம் கூப்பிடுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். ஸோ கால் கட் பண்ணிட்டு அடுத்தது நேரம் எங்க போறான்னா அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு தான் போறான். ஏன்னா திங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும்ல, டிவிலாம் ஒர்க் ஆகாம போயிருக்கும்ல, தண்ணி வந்து சொட்டிட்டே இருக்குது இல்ல, அதனால அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி வீட்டுல கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த ஓனர் இருக்காருல அவர் என்ன சொல்றாருன்னா, சரிம்மா அதை நானே சரி பண்ணிட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அவன் கிளம்புனதுமே அந்த ஹவுஸ் ஓனருடைய வைஃபும் இங்க பாருங்க இப்படிதான் நம்ம கிட்ட நைஸ் போல வந்து கேட்பாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்க கூடாது, இதெல்லாம் இவங்க தான் உடைச்சிருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே அரகண்டா பதில் சொல்றாங்க. அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த சிங்கை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ டிவி இல்லையா, அதனால ரேடியோ போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற லைட்லாம் அப்படியே ஃபிளிக்கர் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த சைடு அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா அந்த லேக்கை மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி பார்க்கும்போது இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா அந்த லேக்குக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் பாத்தீங்கன்னா அப்படியே வெளியில வருமா. சோ இதை அவன் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. பயத்துல வேகமா அவனுடைய பெட்டுக்கு வந்து போர்வை எடுத்து மூடிக்கிறான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ கேட்டுட்டே கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ரேடியோல ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி தெரியுது. என்ன இது மறுபடியும் புயல் ஏதாவது வருதா அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா பயங்கரமா காத்தடிக்குது. பக்கத்துல நாயும் இதைய பார்த்து குலைச்சிட்டு இருக்கும். அதுவும் அந்த லேக்கை பார்த்துதான். உடனே மெல்ல கீழே இறங்கி வந்து அந்த லேக்கை பார்ப்பாங்க பாருங்க. அப்பதான் நமக்கு பின்னாடி காமிக்கிறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு உருவம் அந்த சின்ன பையனுடைய ரூமுக்கு வெளியில நின்னுட்டு இருக்குமா. அதே சமயத்துல இந்த சின்ன பையனை காமிச்சா அவன் அந்த டார்ச்சை வச்சு பயத்திலேயே உள்ள உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா. அப்ப அந்த உருவம் இருக்குல்ல அது அப்படியே அவனுடைய ரூம்குள்ள வருது. அப்படியே அவனுடைய பெட்லயும் ஏறும் பாருங்க. இவ்வளவு நேரம் லிக்யூடா இருந்தது அப்படியே ஏதோ ஒரு மனித உருவத்துக்கு மாறி இவன் அப்படியே பிடிக்க ஆரம்பிக்க இவனும் பயத்துல கத்த ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான், இந்த சத்தம் கேட்ட நம்ம ஹீரோயின் அலறி அடிச்சு வேகமா வீட்டுக்குள்ள வரலான்னு பாக்குறாங்க. ஆனா கதவை திறக்க முடியல, ஸ்டக் ஆயிடுச்சு போல. அவங்க சின்ன பையன் வேற கத்திட்டு இருக்கான் இல்லையா, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ஒரு இதை எடுத்து அந்த விண்டோ உடைச்சி எப்படியோ வேகமா உள்ள வராங்க. உள்ள வர்றதுக்குள்ள அந்த சின்ன பையன் வந்து கத்துறதே நிப்பாட்டிடுறான். இருந்தாலும் இவங்க ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமா மேலே ஏறி வந்தா இவங்களுடைய பையன் பாத்தீங்கன்னா கத்தாம இப்ப அமைதியா நிக்கிறான். சோ ஹீரோயினை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். அப்படியே சீனோ கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் ஆகுது. மறுபடியும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்து நேற்று நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இந்த மாதிரி நிறைய காத்து அடிச்சுது, கதை வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, அதனால என் பையன் வந்து ஏதோ பயந்து கத்திட்டான். சோ அவனை பாக்குறதுக்காக
நான் விண்டோ வந்து உடைச்சிட்டேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த வாட்டி அந்த ஹவுஸ் ஓனருடைய வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, நீ சும்மா வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, உன்னுடைய சின்ன பையனை அந்த லேக் பக்கத்துல எல்லாம் விளையாட விடாத, அது போக இப்போ உடஞ்சதுக்கெல்லாம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், ஒழுங்கா நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு பயங்கரமா திட்டிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறமா ஈவினிங் ஆனதுமே அவங்களுடைய பையனை பிக்கப் பண்ணும் இல்லையா, அதனால ஸ்கூல்ல போய் பிக்கப் பண்ணிட. ஆனா இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா அவங்க பையன் ரொம்பவே சோகமா இருக்கிறான். சரி ஓகே, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிற, வா நான் உன்னை வந்து பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு வரேன். அங்க பார்த்தா நிறைய சின்ன பசங்களா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சின்ன பையன் மட்டும் எங்கேயும் போகாம அமைதியா உட்காந்துருக்கேன். இங்க பாரு, நீ எல்லாரு கூடயும் போய் விளையாண்டாதுன்னா அவங்க எல்லாம் உன்கிட்ட பேசுவாங்க, போய் விளையாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பையனும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன் தனியா நின்று விளையாடிட்டு இருப்பான். அவன் கூட போய் விளையாடலாம் போறான். அந்த டைம்ல ஏதோ ஒரு ஹாரன் சத்தம் கேட்க இங்க நம்ம ஹீரோயின் பின்னாடி என்னன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த தனியா விளையாண்ட பையனை பார்த்தா அவன் எதுக்கு பயந்து ஓடுறான்னு தெரியல. நம்ம சின்ன பையனை பார்த்ததுமே அவன் பயந்து ஓடி மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். சோ இதனால ஹீரோயினுடைய பையன் ரொம்ப அப்செட் ஆகி கோவமா ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு யாருமே ஃப்ரெண்டா இல்ல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ண வீட்டுக்கு வந்துட்டாங்க. நைட்டும் ஆகுது. ஹீரோயின் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது இங்க பாரு, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இந்த மாதிரி நீ என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ நிறைய வாட்டி சொல்ற, ஆனா என்னால வீட்டுக்குலாம் போக முடியாது, ஏன்னா அங்க உன்னுடைய அப்பா வந்துடுவாரு, மறுபடியும் உன்னை காயப்படுத்திடுவாரோன்றது எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம சின்ன பையன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நான் அப்பாவை எப்பவும் மன்னிச்சிட்டேன், இனிமேல் அப்பா வந்து இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிராயிங்கை காமிக்கிறான். அவன் வரைஞ்ச டிராயிங். அந்த டிராயிங்கை பார்த்ததுமே ஹீரோயின் மறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினும் அந்த சின்ன பையனும் இருக்கிறான். கூடவே ஷேடோவா ஏதோ ஒரு மனுஷன் நிற்கிறான். அதுவும் அந்த ஷேடோவை காமிச்சு இவங்க தான் என்னுடைய புது ஃப்ரெண்ட், அந்த லேக்ல இருந்து எனக்கு இன்ட்ரோ ஆயிருக்காங்க, நீங்க நேற்று கூட கதை உடைச்சிட்டு என்ன பார்க்க வந்தீங்கல்ல, அப்போ நான் இவங்க கூட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவானா. அவ்வளவுதான். இதை பார்த்து ஹீரோயின் மிரண்டு போய் இங்க பாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்னதும் இல்லம்மா அவங்க தான் என்னுடைய புது பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த லேக்ல போய் பேசணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் வந்து இங்க பாரு, நிறைய கனவு கண்டிருக்கிற, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல. இங்க பாருங்கம்மா, நீங்க போய் அதை பார்க்கலனாலுமே அவங்க வந்து கண்டிப்பா உன்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சை நிப்பாட்டிட்டான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. அந்த சின்ன பையன் அப்படியே லேக்ல எட்டி பார்க்குறான். பார்த்தா அது வந்து மறுபடியும் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து அந்த சோஃபா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிழிஞ்சு போயிருக்கோம் இல்லையா, அது ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஃபிளிக்கர் ஆகுது. இவங்களுக்கு மனசுல கொஞ்சம் பயம் இருக்கும். அதே சமயத்தில் அந்த கிரியேச்சர் வந்து இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஃபோன் அடிக்க ஹீரோயினும் பயத்தில் திரும்புவா. அப்போ அந்த உருவத்தை வந்து பார்த்துருவா. அவ்வளோதான், விரண்டு போய்ட்றா. உடனே என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து அப்படியே தண்ணிக்குள்ள விழுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் மேனேஜ் பண்ணி எப்படியோ நீந்தி கரைக்கு வந்து மேலே ஏறிடுறாங்க. பார்த்தா அந்த சோஃபால தான் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்களுடைய பையனும் படியில உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். இப்படி அம்மாவை பார்த்ததுமே என்னம்மா அந்த ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசுனீங்களா அப்படின்னு சொல்லவும், ஆனா நம்ம ஹீரோனுக்கு மனசெல்லாம் ரொம்பவே பயமா இருக்கும். எந்த ஒரு ஆன்சரும் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா அப்படின்னு வேகமா சின்ன பையனை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. சோ சின்ன பையன் எதையும் கண்டு பயந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே டைமும் போகுது. அந்த சின்ன பையன் கிட்ட கொஞ்சம் வித்தியாசம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னா இப்போ எப்போதுமே அவன் பிஸியா ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறான். ஹீரோயினே வந்து ஏதாவது பேசலாம் ட்ரை பண்ணா கூட இவன் கோவப்பட்டா நிறைய திங்ஸ் எல்லாம் கீழே விழுது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. சரி ஓகே, இதை இவன் வழியில தான் டீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நாள்ல உனக்கு பர்த்டே வரப்போகுது, அதுக்கு சின்னதா நம்ம ஒரு பார்ட்டி வைக்கலாம், அதுக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான ஒர்க் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி பண்ணும்போது டேபிள்ல வந்து கொஞ்சம் மேகசின்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து ரொம்பவே பழசான மாதிரி இவளுக்கு தெரியுது. டக்குன்னு அது மறுபடியும் புது நிலைமைக்கு வந்துடுது. இப்படி இருக்கச்சுல ஹீரோயினுக்கு திடீர்னு தலைவலிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எப்படியோ மேனேஜ் பண்ண அந்த இன்விடேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க போல. ஆனா அந்த சின்ன பையன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க, என்னை பாக்குறதுக்கு இங்க யாருமே வரமாட்டாங்க, அந்த லேக்ல உள்ள ஃப்ரெண்டு தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பயந்துட்டா. அதே சமயத்துல அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. சோ இதை பார்த்த ஹீரோயின் பயந்து போய் சீக்கிரமா போய் ஒளிஞ்சிக்க அப்படின்னு வேகமா அந்த சின்ன பையனை அனுப்பி வைக்க அவனும் போய் பாத்தீங்கன்னா பயத்துல ஒளிஞ்சிக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல வந்து பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ள யாரோ வர்ற மாதிரி இருக்கும் அந்த லேக்ல இருந்து. சோ பயந்து போனேவா டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து கையில வச்சுக்கிட்டு அந்த உருவம் எங்க போச்சு அப்படின்னு பயத்திலேயே அந்த வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்க. அப்ப இவளுடைய பையன் வந்து இவளுடைய முன்னாடி வந்து நிப்பானா. அப்படியே பின்னாடி பார்த்து கை காமிக்க இவளும் பயத்தோட அப்படியே திரும்பி பார்த்தா இவ முன்னாடி ஏதோ ஒரு கொடூர உருவம் நிற்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ கொடூரமா இருக்கும். பார்த்து இவ பயப்படுறா. அந்த உருவம் அப்படியே என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயினை அப்படியே பிடிக்குது.
அதோடைய உடம்புக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ டென்டக்கிள்ஸ் மாதிரி வந்து அது அப்படியே ஹீரோயினை பிடிச்சி அதுக்குள்ள இழுக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் பயத்துல என்ன பண்றானா அவ கத்தி வச்சிருப்பா இல்லையா அந்த கத்தி வச்சு ஒரே சொருக்கு உடனே அந்த கிரியேச்சர் என்ன பண்ணுதுன்னா ஹீரோயினை ஒரு அடி அடிக்கும். அவ பறந்து போய் கீழே வந்து உருண்டு விழுந்துட்டா. சோ ஹீரோயினுடைய பையன் தான் வந்து என்னாச்சுமா அப்படின்னு எழுப்பும் போது டக்குன்னு கான்சியஸ் வந்ததுமே நம்ம ஹீரோயின் வேகமா சின்ன பையனை கூப்பிட்டு கார்ல வந்து ஏறுறாங்க. ஆனா இப்போ கார்ல ஏறினதுக்கு அப்புறம் கூட அந்த சின்ன பையன் அம்மா நம்ம வீட்டுக்கு போக போறோமா அப்படின்னு கேட்டதுமே ஹீரோனுக்கு வந்து செம டென்ஷன் ஆயிடுது. உடனே காரை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா கார் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்ல. அவ்வளவுதான். இதனால ரொம்பவே பயப்பட இதை பார்த்த சின்ன பையன் அம்மா மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் இனிமேல் அந்த ரிவர்ல இருக்கிற லேடி வந்து உங்களை பார்க்காத மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான். சோ அதனால நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அப்படியே பேக் சீட் வந்து அந்த இடத்துல அவங்களும் ரொம்ப எமோஷனலா சின்ன பையனை கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துல தூங்கிடுறாங்க. சோ இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. சோ நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே சரி பண்ணலாம்னு நினைக்கிறா. ஆனா எதுவுமே கரெக்டா வரல. அதனால சரி ஓகே நம்ம சர்ச்சுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சர்ச்சுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த சிஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்க அவங்களும் என்னாச்சுன்ற மாதிரி விசாரிக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி எங்க வீட்டுல பேய் இருக்குது, அதுக்கு வந்து நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்ல சோ அந்த பேயின் வார்த்தையை கேட்டதுமே அவங்க வந்து போனை கட் பண்ணிடுறாங்க. சோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்ப இதை பத்தி ஓனர் கிட்ட பேசலான்னு போனா அந்த ஓனரோட வைஃப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு எங்க வீட்டுல என்ன பேய் பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியா, இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டி விட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோனுக்கு இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால சரி ஓகே நம்ம பையனுடைய பர்த்டே பார்ட்டியை வந்து நம்ம ரெடி பண்ணலாம், அது நடந்தால் எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டிக்காக நிறைய பேர் வருவாங்கன்றதுக்காக ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்படி நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க. ஸோ ஈவினிங்கும் ஆகுது ஆனால் யாருமே வர்ற மாதிரி இல்லை. ஸோ இதனால ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நைட்டில் மறுபடியும் உங்களுடைய ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாரு. இதனால கோவமான ஹீரோயின் இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுற வேலை வச்சுக்காத, இப்படி கால் பண்ணிட்டே இருந்தா உன் மேலே கேஸை போட்டு உன்னுடைய பையனை பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போனை வச்சிட. அந்த சமயத்துல ஹீரோயின் எதையோ பார்த்து பயந்துட்டாங்க. என்னன்னா இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆன மாதிரி இவங்களுடைய கண்ணுக்கு தெரியுமா. அவ்வளவுதான் பயந்துட்டாங்க. அதே சமயத்துல இவங்களுக்கு மறுபடியும் அந்த தலைவலி வருது. சோ அதனால ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தா எல்லாமே நார்மல் ஆயிடுது. இப்படி இருக்கச்சுல அடுத்தது கிச்சன்ல வந்து ஏதோ தேடிட்டு இருக்கும் போது தெரியாதனமா இவங்க பையனுடைய சூட்கேஸ் வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுக்குள்ள பார்த்தா இவங்க வந்து இன்விடேஷன் வந்து ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா, அதான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து எல்லாரையும் வர சொல்லி கிளாஸ்மேட்டுக்கு கொடுக்க சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, அந்த இன்விடேஷன் கார்டு எல்லாமே என்னுடைய பேக்ல தான் இருக்கும், அவன் கொடுத்துருக்கவே மாட்டான். சோ இதை பார்த்ததுமே ஹீரோயின் கோவப்பட்டு அவங்க கிட்ட வந்து ஏன் அந்த மாதிரி பண்ண, இது நீ அவங்க கிட்ட கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டதுமே சோ சின்ன பையன் கோவத்துல கட்டில் கட்டில போய் ஒளிஞ்சிக்கிறான். இருந்தாலுமே அவனை வெளியில இழுத்துட்டு வந்து ஏன் இப்படி பண்ண சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவன் பதிலுக்கு ஹீரோயினை பயங்கரமா திட்டி, ஏன்னா நான் ஒன்னும் மத்தவங்க மாதிரி கிடையாது, நான் அவங்கள விட வேறுபட்டவன், யாருமே என் கூட சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ இதனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவங்க பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. கேட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இது சரி பண்ணிடலாம் சரியா அப்படின்னு ஆறுதல் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க வந்து ஸ்கூல்ல டிராப் பண்ண வராங்க. ஆனா ஸ்கூல்ல இவங்களை பார்த்ததுமே ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பயந்து போய் அங்க டீச்சர் கிட்ட ஏதோ சொல்றாங்க. சோ இதை பார்த்து அந்த சின்ன பையன் நான் எதுவுமே பண்ணலமா அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால சரி ஓகே பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு போலாம் அப்படின்னு வெயிட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா யாரோ இருக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. யாரா அது அப்படின்னு வந்து பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனருடைய வைஃப் தான். அவங்க தான் தெரியாம நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயின் என்ன பண்றான்ற மாதிரி பார்க்க வந்திருப்பாங்க போல. ஆனா நம்ம ஹீரோயின் இப்போ டைரக்டாவே பார்த்துட்டாங்கல்ல, ஏன் இப்படி என்னுடைய பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு நீ சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடு, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, 30 நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிடு அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. சோ இதனால நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதனால பழையபடி ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப மறுபடியும் அவளுடைய வயித்துல வலி எடுக்க ஆரம்பிக்குது. சோ இவ அந்த வலியெல்லாம் பொறுத்துட்டு இருக்கும் போது இவளுடைய பையன் பாட்டு பாடுற மாதிரியான சவுண்ட் கேட்கும். உடனே பையன் என்ன பண்றான்ற மாதிரி பார்த்தா அவன் விண்டோ வழியா அந்த லேக் பக்கத்துல நடந்து போயிட்டு இருப்பானா. அவ்வளவுதான் பயந்து போன நம்ம ஹீரோயின் அங்கெல்லாம் போகாத அப்படின்னு அவனுடைய பேரை சொல்லி கத்திட்டே பின்னாடி ஓட்டுறாங்க. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவன் தண்ணிக்குள்ள இறங்கிடுவான். அப்படி தண்ணிக்குள்ள இறங்கினதுமே அதுக்குள்ளதான் ஒரு உருவம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே அந்த சின்ன பையனை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுது. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் வேகமா தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. தண்ணிக்குள்ள குதிச்சு எப்படியோ அவங்களுடைய பையனை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வராங்க. எப்படியோ கடைசி செகண்ட்ல காப்பாத்திடுறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ எல்லாமே தப்பா தோணுது. அதனால மறுபடியும் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவளால எதையுமே சரி பண்ண முடியல. அதனால இவளுடைய பாஸும் இவளை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. உன்னுடைய வேலையில ஒரு கான்சென்ட்ரேட்டும் நீ பண்ண மாட்ற, ஒழுங்காவே நீ வேலை பார்க்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியல. பயங்கரமா அந்த பாஸே போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, என்னுடைய வீட்டுல பேய் இருக்குது அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிக்க. இதெல்லாம் பார்த்த இந்த பாஸும் என்ன இவா இப்படிலாம் பேசுறா, ஒரு
ஒருவேளை இவளுக்கு ஒரு நல்ல சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ அப்படின்னு நினைச்சிட. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, உங்களுடைய உதவியெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா ஒரு பார்க்கு வராங்க. அங்க பார்த்தா ஒருத்தர் இருப்பாரு. அவர் நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்ததுமே என் கூட வந்து டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவர் கூட போய் டான்ஸ் ஆடி அவர்கிட்ட எல்லாத்தையுமே புலம்ப ஆரம்பிக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ அந்த சின்ன பையன் ஸ்கூல் விட்டுறதுக்கான டைம் வந்துருச்சு. உடனே பையனை பிக்கப் பண்ண போலாம் அப்படின்னு பிக்கப் பண்ண வந்தா பையனை காணோம், எங்க போனான்னு தெரியல. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இவளுடைய பையனை பத்தி விசாரிக்க, ஆனா அவங்க தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒருவேளை நம்மளுடைய ஹஸ்பண்ட் தான் பையனை கடத்திட்டு போயிருப்பானோ, ஏன்னா அவர் தான் அடிக்கடி கால் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா போலீஸ்க்கு கால் பண்றா. உடனே அடுத்தது நம்ம ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய பையன் உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல, நாங்க விசாரிச்சிட்டோம், அது போக உங்ககிட்ட தான் நாங்க பேசணும், அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அதான் உங்க பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அதை வந்து இப்போ நீங்க சொல்லுங்க அப்படின்னதும், இங்க பாருங்க எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் வந்து இல்ல நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட பையனை பாத்துக்க சொல்லிட்டு கடைக்கு ஷாப்பிங் போயிருந்தேன், ஆனா அவர் வந்து ஒழுங்கா பாத்துக்கல, அவர் வந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்ததுனால என்னுடைய பையன் அங்க இருந்த பூல்குள்ளேயே விழுந்துட்டான், அதை கூட கவனிக்காம அவர் கேம் விளையாடிட்டு இருந்தாரு. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது தான் இதை பார்த்தேன், பதறி அடிச்சு என்னுடைய பையனை எப்படியோ அதுல இருந்து வெளியில கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய அந்த மெடிக்கல் டீம்லாம் வந்து என்னுடைய பையனை காப்பாத்துனாங்க, அதனாலதான் என்னுடைய ஹஸ்பண்ட் கூட நான் சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னதும். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாங்கன்னா, சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதை சொல்லு அப்படின்னு கேட்டதுமே, அதுக்கப்புறம் ஒன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பாக்குறா. என்னன்னு பார்த்தா இவளுடைய போன் தான் ரிங் ஆகுது. இவளுடைய அம்மா வந்து கால் பண்றாங்க. அப்ப இவளுடைய மைண்ட்குள்ள ஏதோ வர ஆரம்பிக்குது. உடனே பதறி போய் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பின கேப்ல வேகமா அங்க இருந்து வெளியில வரா. சோ வெளியில வந்ததுமே நமக்கு ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க. என்னன்னா இது வரைக்கும் 1950s நடக்கிற மாதிரி தானே காமிக்கிறாங்க, ஆனா வெளியில இருக்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ 21st செஞ்சுரியில இருக்கிற மாதிரி இருக்குது. சோ நம்ம ஹீரோயின் வேகமா அவளுடைய காருக்கு வரா. கார் அவளுடைய கார் மாதிரி தான் இருக்குது, ஆனா கொஞ்சம் பழசா இருக்குது. சோ வேக வேகமா கிளம்பி அவளுடைய வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா திங்ஸும் அப்படியே உடஞ்சி போய் பழசா இருக்குது. இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புதுசா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சோ இப்போ பழசா தெரியுது. அடிக்கடி அவளுக்கு தலைவலி எல்லாம் வரும்போது அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பழசா தெரியும்ல, அந்த மாதிரி தெரிய ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. வேகமா அவளுடைய பையனை வந்து தேடி பாக்குறா. அப்ப அவளுடைய பையன் பாடுற மாதிரியான சவுண்ட் கேட்க, என்னன்னு பார்த்தா அவன் ஒரு ஓரமா உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்திருப்பான் கிச்சன் பக்கமா. சோ அவன் கிட்ட போய் உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னதும், ஆனா அவன் என்ன சொல்றானா, இல்லம்மா நான் வீட்டுக்கு போறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல நீ எங்கேயும் போக கூடாது, நம்ம எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு அவனை திட்ட ஆரம்பிக்க. ஆனா அந்த சின்ன பையன் இல்லம்மா நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்குக்கு போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி, இங்க பாரு நீ எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு அவனை கீழே தள்ளி கதவு கிட்ட நின்னுக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா பயங்கரமா புயல் காத்து அடிக்க ஆரம்பிக்குது. சோ இந்த சின்ன பையனும் அப்படியே அவனுடைய பவரை வச்சு இந்த திங்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். சோ எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல ஒரு டென்டக்கிள்ஸ் மாதிரி ஒன்னு வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருமா. அதுவும் அந்த இடத்துல அந்த கொடூரமான லேடி உருவம். சோ அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் எப்படியோ மேனேஜ் பண்ணி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் மேல வந்துட்டாங்க. மேல வந்ததுமே அந்த சின்ன பையன் அவனுடைய அம்மாவை பார்த்து, அம்மா நான் போகணுமா, என்னை வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே, இந்த மாதிரி நான் அந்த லேக்ல இருக்கிற லேடி கூட தான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னதுமே ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாது அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த சின்ன பையன், இல்லம்மா எனக்கு நடந்த அந்த பூல் ஆக்சிடென்ட்டுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவளால் கண்ணீரை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த லேக் கிட்ட அந்த சின்ன பையனை கூட்டிட்டு வரா. அப்போ அந்த லேக்குள்ள இருந்த அந்த டென்டக்கிள்ஸ் இருந்த உருவம் இருக்கு இல்லையா, அது அப்படியே வெளியில வருது. வெளியில வந்து ஒரு பொண்ணு உருவமா மாறுது. அப்படி பொண்ணு உருவமா மாறி அந்த சின்ன பையனை கூப்பிட்டுக்க. ஸோ இப்போதான் தெரியுது அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய பாட்டி தான். அப்படியே அந்த சின்ன பையனை கூட்டிட்டு அந்த லேக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுது. ஸோ ஆக்சுவலா இங்க என்ன இருக்குன்னா, அந்த சின்ன பையன் அந்த ஸ்விம்மிங் பூல் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். ஆனா நம்ம ஹீரோயினால அதை தாங்கிக்க முடியாது. அதனால அவனே நினைச்சு வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோயினுக்கு மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அது போக ஹீரோயினுடைய பாட்டி வந்து ஹீரோயினுக்கு வந்து 50sல உள்ள நடந்த அந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனாலதான் நம்ம ஹீரோயினும் இமேஜின் பண்ணி அந்த 50sல வாழ ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா ரீசெண்டா தான் இவளுடைய பையன் வந்து இறந்து போயிருந்திருப்பான். அதை மறக்கிறதுக்காக தான் இப்படி அவளுடைய மனசுக்குள்ளேயே நிறைய இதை நினைச்சு வச்சுட்டு அவளுடைய பையனை மறக்க மனசு இல்லாம அவனை நினைச்சு அவன் இருக்கிற மாதிரியே வாழ ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஆனா கடைசியா அந்த பாட்டியோட ஆவிதான் அந்த லேக்ல இருக்கிற பேய் மாதிரி வந்து இவளுடைய பையனை அவகிட்ட இருந்து கூட்டிட்டு போற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.